இந்த மண்ணில் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதைகளில் சிலது அரசின் கோப்புகளில் இருக்காது. ஆனா மக்களின் வாழ்க்கையில் இருக்கும். அந்த கதைகளை கேட்கிற காது அரசுக்கு இல்ல, ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. கன்னடபாளையம், அங்கே குப்பை மேடு இல்ல, குப்பை மலை. போர் போட்டாலே இப்படிதான் வருமா? கொஞ்சம் கம்மியாக இது எவ்வளவு வருஷமா இந்த மாதிரியே இருக்கு? இதுக்கான புகார் கம்ப்ளைண்ட் எல்லாமே எது கொடுத்தும் எந்த மாற்றமும் இல்ல. இது எல்லாமே இந்த குப்பை இருக்கிறது தான் காரணம். இங்க இருக்க சுத்தி இருக்கிற எல்லார் வீட்லயும் இந்த தண்ணியில தான் குளிக்கிறாங்க. ஒரு குழந்தையின் காலில் புண்ணை பார்த்தால் நமக்கு கண்ணீர் தான் வரும். இந்த வேதனை அங்கு வாழ்கிற மக்களுக்கு தினசரி வாழ்க்கை. இந்த இடத்துக்கு யாரும் அரசு ஆபீஸில் இருந்து வரல. சரி, விஜய் மாமா வந்தானே எல்லாமே சரி பண்ணிடலாம். ஓகே ஓகே. வெட்டியான் குன்று தாம்பரத்தில் வாழ்கிற மக்களுக்கு தாம்பரத்தில் இருக்கிற பகுதின்னு மக்களுக்கே தெரியாத ஒரு அத்திப்பட்டு தான். தண்ணி ஊத்துறாங்க, அதுல புழு நோண்டிட்டு அத சமைக்கலாம் முடியும். அந்த இது போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான் ரோடு அது இல்லாம தடுப்பு இல்லாம இருந்தது, கிராஸ் பண்ணி போனோம். இப்ப அப்படி கூட போகல, அதை கிராஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வண்டி வசதியும் இல்ல. இங்க இருந்து கன்னடபாளையம் ஸ்கூலுக்கு போனா கூட இங்க ஒரு வசதியுமே கிடையாது. பஸ் ஆட்டோ எதுவுமே இல்லை. எல்லாம் மாறிடுச்சு. கிராம பகுதியில மக்களுக்கு ஒரு உதவி தான் போவோம். ஆளுங்க இருந்தாலும் சரி, இல்ல சின்ன பிள்ளைங்க இருந்து வயசு பிள்ளைங்க வரைக்கும் அங்கதான் போவோம். பஸ் வசதி, கரண்ட் வசதி, இதுதான் ஒரு மனுஷனுக்கு இல்ல, போக்குவரத்து இல்ல. பள்ளி குழந்தைகள் தினமும் அவதி, பெண்கள் தினமும் அவதி. இது யாருக்கும் தெரியாத பகுதி. ஆனா டிவிகேக்கு தெரியும். மேல சும்மா ரோடு மட்டும் சரி பண்றாங்க, மண்ணு கொட்டி சரி பண்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? இங்கெல்லாம் மட்டும் இப்ப பேவிங் பிளாக் போட்டாங்க. இது வரைக்கும் ஃபாரஸ்ட், இதுல இருந்து ஃபாரஸ்ட் கிடையாதா? புலிக்கோரடு ரோடு அடிப்படை வசதியே சாலை வசதி, காவாய் வடிகால் வசதி, குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை வசதி, பார்க் வசதி, இதெல்லாம் இருந்தாதான் அது ஒரு மாநகராட்சி. இந்த காவாவை திறந்து பாருங்க, இந்த காவா உள்ள எவ்வளவு மண் இருக்குன்னு. ஒரு மழை பெஞ்சா தண்ணி போகுது, எல்லாம் இந்த சைடு தான் வருது. இங்க போர் இருக்கு, ஆனா அது தண்ணி வருது, ஆனா அவ்வளவும் வராது. ரொம்ப நேரம் போன இந்த டேங்குக்கு அந்த டேங்குக்கு செட் பண்ணிருக்கோம். ஒரு வீட்டுக்கு 200 ரூபாய் வாங்கி செட் பண்ணி நீங்களே பண்ணது. நாங்களே பண்ணது. 4000 கொடுக்குறாங்க. இப்போ கொண்டு கூட 3000 கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? ரோடு அப்படியேதான் இந்த 60 வருஷமா. இந்த லைட் கூட இப்பதான் கொஞ்ச நாள் போட்டாங்க. முன்னால இருட்டாதான் இருக்கும். பயந்து லேடிஸ் தான் வராங்க. 8 மணிக்கு 9 மணிலாம் வேலையில இருந்து வராங்க. அவங்க அந்த ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்க. கரெக்டா 2000 3000 மட்டும் இருக்குது. ரோடு போட்டா தானே தேவையான வசதியை பண்ணி தரணுமா இல்லையா? அதெல்லாம் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. மத்ததெல்லாம் கேக்குறாங்க. இங்கதானே மேயர் வீடு இருக்கு, நீங்க இங்கே போய் கேட்கலாம்ல. நான் கேட்டா கூட ஒரு
பண்றோமா எல்லாம் நாங்க ரெடி பண்றோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மூச்சே காட்டுறதுல இப்ப வருவாங்க ஓட்டு கேட்க, ஓட்டு போடுங்க நாங்க எல்லாம் பண்றோம். ஆனா என்ன பண்றீங்க நீங்க? ஒண்ணும் பண்றது இல்ல. கேட்டா நாங்க எல்லாம் பண்றோம் ஓட்டு எங்களுக்கு போடுங்க அப்படின்றாங்க. என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்றது இல்ல. வேலைகள் இமீடியட்டா நடந்துட்டே இருக்கு. உங்களுக்கு அதுக்கான விஷயம் அவங்களே வந்து பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கான ஒரு ப்ரெஷரை நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதுக்காக தான் அது இந்த மாதிரியான ஒரு கண்டன போஸ்டர் நம்ம ஒட்டியிருக்கோம். அதை நீங்க சாதாரணமாக ஒரு பேப்பர்ல இருக்க போஸ்டர் பார்க்காதீங்க. அது வந்து ஒருத்தவங்களோட அடிப்படை வாழ்வாதாரம் இழக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த ஊருக்கான கேள்விகளை மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அது மட்டும் இல்லாம மொத்த மீடியாவுக்கும் நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கிறோம். உங்களுக்கான விஷயம் விரைவில் சீக்கிரமா அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இமீடியட்டா அந்த விஷயத்த பண்ணிடுவாங்க. ரோடு வேணும்னு மக்கள் கேட்டாங்க. டிவிக்கே போஸ்டர் ஒட்டினது. 3 நாளில் பூஜை நடந்தது. ஆனா ரோடு இல்ல. இதுதான் வித்தியாசம். டிவிக்கே வேலை செய்யும், டிஎம்கே பூஜை செய்யும். எல்லாம் மாறிடுச்சு. சுத்தமா கிராம பகுதிகளுக்கு தான் ஒரு மக்களுக்கு ஒரு உதவி சைடு தான் போவோம். ஆளு இருந்தாலும் சரி, இல்ல நான் சின்ன பிள்ளைங்க இருந்து வயசு பிள்ளைங்க வரைக்கும் அங்கதான் போவோம். இப்போ இந்த நேரத்துல நம்ம மேற்கு பகுதியில உள்ள பகுதி துணை செயலாளர் ஒரு செல்வம் அவர்கள் உங்களுக்கு 2 கழிப்பிடம் கட்டித்தரதா வந்து சொல்லியிருக்காரு. உங்க ஊர் மக்கள் கிட்ட சொல்லுங்க, அப்பா கவர்மெண்ட் இல்லைனாலும் தமிழக வெற்றி கழகம் நம்மளுக்காக இருக்குன்னு சொல்லுங்க. அதனால நீங்க ஒரு நல்ல இடமா பார்த்து எங்களுக்கு தேர்வு செஞ்சு சொன்னோன்னே நாங்க உடனடியா அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் ஆரம்பிச்சது ஒரே ஒரு மனிதனின் எண்ணத்தில் இருந்து. மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். பணம் கொடுக்கிற அரசியல் இல்ல, வாழ்க்கையை மாற்ற அரசியல். அந்த மனிதன்தான் தளபதி. ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய தலைவர். ஆனா ஒரு சாதாரண தொண்டனை நேரில் கூப்பிட்டு நீங்க செய்யறது நல்லா இருக்கு, இன்னும் அதிகமா செய்யணும்னு சொல்லுற தலைவர். இந்த மாதிரி தலைமை இந்த நாட்டுல அரிது. இன்னைக்கு சிலர் கேட்கலாம், இவங்க இப்பதான் செய்யறாங்கன்னு. இவங்க இப்ப செய்யல, 20 வருஷமா செய்யறாங்க.